அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்மளுடைய நவ கிரகத்தில் மிகப்பெரிய நீதிக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்ட நம்மளுடைய சனி பகவான் வக்ரமடைகின்ற இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறத உணர்த்துகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சியானாலே எல்லாருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆஹா, இந்த சனி பயிற்சி வேறு ஆகுது, இந்த சனி பகவான் நம்மளை என்ன பாடாப்படுத்த போகிறாரோ, பம்பரமாக சுத்த வைக்க போகிறாரோ, இருக்கிறதைய இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோ, அப்படிலாம் நிறைய குழப்பங்கள் பல பேருக்கு வரும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர், கண்டிப்பாக நம்மளை இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு விஷயங்களை உணரக்கூடிய தன்மையில் செயல்படுத்துவார். சில நேரங்களில் நம்மளுடைய லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறத உணரக்கூடியவங்களும் இருக்கீங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, ஜோதிடத்தில், சனி கொடுப்பார் எவன் தடுப்பார். சனி பகவான் கொடுக்குறத நல்ல விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களையும் கொடுப்பார். தவறுகள் செய்யும் பட்சத்தில் அதற்கான தண்டனையும் கொடுப்பவர் தான் சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ர கதியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 138 நாட்களில் என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 138 நாட்களில் 100 நாட்கள் உண்மையிலேயே உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு வல்லமை சனி பகவானுக்கு கிடைக்க போது. யாருடைய அருளால்? குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக. கிட்டத்தட்ட வக்ரம் பெற்ற சனி பகவானை உச்சம் பெற்ற குரு ஒரு 100 நாளாக பார்ப்பார். அப்போ 100 நாள் எந்த பதட்டமும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்குள்ளே போகலாம். மீதி உள்ள 38 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத நம்முடைய சனி பகவான் உணர்த்துகிறார் என்பதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ர நிலையில் கிட்டத்தட்ட 138 நாட்கள் இருக்க போகிறார். சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியே, அவர் வக்ரம் பெற்று அமர்கிறார். குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் கிடைக்கிறனால மகர ராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த லட்சியம் நிறைவேறப்போகுது. இவ்வளோ நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டம் கிட்டத்தட்ட பொதுவாகவே சொல்லுவோம்ல, மகர ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே போராடுவீங்க. கிட்டத்தட்ட 12 வயசுலேருந்து போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் 12 வருஷத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஏற்படும். 12 வருஷம் நீங்கள் படுற போராட்டத்துக்கு அளவே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு 7.5 வருஷமாக எல்லா விதமான பிரச்சனை, எல்லா விதமான போராட்டங்களையும் சந்தித்த நீங்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறப்படும். இந்த 100 நாட்களில் நீங்கள் யாருன்னு, உங்கள் திறமை என்னன்னு ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டம். தனியாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறுவேன், உண்மையான செயல்பாடு, உண்மையான தன்மை எனக்குள்ளே இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. ஓகேவா? கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டில் உள்ள மகர ராசிக்காரங்களாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக போகிறீங்க. உங்களுடைய ஸ்கில் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்க போகுது. திருமணத்துக்காக வரம் தேடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு உறுதியாக திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்களுக்கு திருமணம் அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிக்கு அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பை நம்முடைய சனி பகவான் உறுதியாக வக்கரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை மூலமாக உறுதியாக கொடுக்க போகிறாங்க. அப்போ இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பவங்களுக்குமே இந்த வட்டம் 2வது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஓகேவா? அந்தளவுக்கு ஒரு பிளஸ்ஸிங்
வக்ரம் பெற்ற சனி பகவான் 100 நாள் கொடுக்க போகிறார். நம்முடைய மனசில் அவ்வளோ ஆசைகள் இருக்கலாம், அவ்வளோ எண்ணங்கள் இருக்கலாம். எத்தனை பேருக்கோ நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லட்சியங்களை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு உதவி கூட உங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த தான் உங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தமே. நீங்கள் எவ்வளோ நாள் போராடுவீங்க. ஆனால் இங்கே நம்பிக்கை துரோகத்துக்கு எப்படி இப்படி இருக்காங்க, கூடவே இருந்து ஏன் நம்மளை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்குல்ல, அந்த கவலை விலக போகுது. எந்த இடத்தில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்தில் நீங்கள் கஷ்டத்தை சந்திக்கிங்களோ, எந்த இடத்தில் உங்களை அறியாமல் நீங்கள் வருத்தப்படுறீங்களோ, அந்த இடத்தில் உங்களுக்கான அங்கீகாரத்தை வக்கரம் பெற்ற இந்த 100 நாட்களில் உங்களுக்கு உறுதியாக கிரகம் கொடுக்கும். காதல் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுகின்ற, ஆர்வமாக இருக்கக்கூடிய நம்ம 2K கிட்ஸாக இருக்கட்டும் அல்லது 90 கிட்ஸாக இருக்கட்டும், இந்த காலகட்டம் இந்த 100 நாளில் கண்டிப்பாக முடிக்கலாம். புரியுதா? காதலில் ஒரு நன்மை கிடைக்கும். அந்த காதல் 38 நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த 100 நாட்களில் மகராசி என்பவர்களுக்கு காதலில் மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதேபோல் கடன் பிரச்சனை அடைப்பதற்கான வாய்ப்பு, மன நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் குரு பார்வை மூலமாக கொடுக்க போகிறார். மனசு அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா குரு உங்களையும் பார்க்காருல, உங்கள் ராசியின் அதிபதியும் பார்க்காரு, உங்களையும் பார்க்காரு. அப்புறம் ரிலாக்ஸாக போகுது. வேலையில் உள்ள பிரச்சனை கூட சரியாகக்கூடிய வாய்ப்பெலாம் நம்ம சனி பகவான் கொடுத்துருவார். ஆனால் என்னென்னா, இந்த 38 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலகட்டங்களில் ராசிக்கும் பார்வை கிடையாது, சனி பகவானுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவானுக்கு பார்வை கிடையாது. ஸோ அப்போ அந்த காலகட்டங்களில் மட்டும் ஏற்கனவே நீங்கள் நிறைய பேரை நம்பி ஏமாந்தீங்கல்ல, அந்த விஷயங்களை மறுபடியும் செஞ்சிடக்கூடாது. ஸோ இது எப்படின்னா ஒரு எச்சரிக்கை பதிவுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த இப்போ ஒரு ரோட்டில் ஹைவேயில் வேகமாக போய்க்கிருப்போம், இல்லை தெருவுக்குள்ளே போய்க்கிருப்பாங்க, பைக்கில் போகும்போது ஒரு பேரிகேட் போட்டிருப்பாங்க, இல்லை வேகத்தில் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஸ்லோவாக போகணும், அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஆபத்து அல்லது உங்களால் மற்றவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி ஒரு வேகத்தில் வைப்பாங்களே, அதே மாதிரி தான் இந்த 38 நாட்களில் மேக்சிமம் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். அந்த காலகட்டங்களில் இந்த 38 நாட்களில் உங்கள் மேலே அன்பு வைக்கிறேன், பாசம் வைக்கிறேன், நீங்கள் தான் என் உயிர் அப்படிலாம் நின்னாங்கன்னா தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. அப்புறம் இந்த பணம் கொடுக்க வாங்க விஷயம் ரொம்ப கவனமாக இருங்க. வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி வாக்கு கொடுக்காதீங்க. ஸோ நைட் நேரத்தில் கொஞ்சம் வேகமாக தூங்கிடுங்க, நைட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கவனமாக போயிட்டீங்கன்னா உறுதியாக இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் 138 நாளில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர் என்பதை உறுதியாக சொல்லலாம். தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 20-30% ஒரு மாற்றம் வக்கர பயிற்சி காலங்களில் கிடைக்கும். இந்த 100 நாளில் நல்லது நடக்கும், 38 நாட்களில் கவனமாகவும் இருக்கணும். சரியா? ஸோ இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக 20-30 மாற்றம் ஏற்படும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். நான் எதிர்பார்க்குற மாதிரி வேலை எப்போ கிடைக்கும், எனக்கு சொந்த தொழில் தொடங்கலாமா, திருமணம் நடக்குமா, விருப்பப்படுற பொண்ணையும் முடிப்பேனா, விருப்பப்படுற பையனையும் நான் கல்யாணம் முடிப்பேனா, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இந்த பிரச்சனை இல்லாமல் மன நிம்மதியோடு எப்போ வாழ்வேன். ஸோ இதெல்லாம் நிறைய கேள்விகள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கேள்விகள், தேவையில்லாத சிக்கல்களை நீங்களே மாட்ட வேண்டிய சூழ்நிலை, அது எப்போ வெளியே வருவோங்கிற பல கேள்விகள் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்தால் அந்த பலவிதமான கேள்விகளுக்கு துல்லிய பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை
கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். சார் எனக்கு ஜாதகம் இல்லையே, நீங்கள் சொன்னது பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் இருந்தால் பார்த்துடலாம், ஓகே. ஸோ எனக்கு ஜாதகமே இல்லையே, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதே, நான் என்ன பண்ணலாம், என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னா, உங்கள் பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது. இப்போ ஏதோ ஒரு கால்குலேஷனில் ஒரு வயது இருக்கும்ல, ஸோ அதை அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுடைய கணக்கின்படி பிரசனத்தின் ரீதியாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு, மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் சொல்லி உங்களுடைய கடந்த காலத்தை விட எதிர்காலத்தில் வெற்றி பெற உறுதியாக கணித்து கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வீடியோ பார்க்குறவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.